ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டோட நிலவாசலில் கட்டி விடுங்க. அப்படி பண்ணுறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து அந்த மூட்டையை தயார் செஞ்சு எந்த நேரத்தில் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி, அதாவது விநாயகர் சதுர்த்தி. ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை மட்டும்தான் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். ஏன்னா அதுதான் சங்கடகர சதுர்த்தி. நிறைய பேர் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வருடத்தில் ஒரே ஒரு வளர்பிறை சதுர்த்திக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா அது விநாயகர் சதுர்த்தி தான். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் அவதரித்த அந்த நாளில் நாம் விநாயகரை வணங்கும் போது எல்லா விதமான செல்வங்களையும் நம்ம பெற முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் விநாயகரை வணங்கினா நமக்கு அவர் அருள் புரிய மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் புரிவார். அவர் அவதரித்த அந்த தினத்தில் நாம் என்ன கேட்குறோமோ அந்த வரத்தை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒட்டுமொத்த பக்தர்களுக்கும் ஒரே மாதிரியான அருளாசியை ஒரே நேரத்தில் கொடுப்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் அவதரித்த தினமாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். மற்ற நாட்களில் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறதை விட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுறது தனி சிறப்பு தான். ஒரு மாதமும் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்க்கறதுக்குன்னே மக்கள் ரொம்ப ஆர்வமாக போவாங்க. அந்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்தியை ஒரு மிகப்பெரிய வழிபாடாக நம்ம இப்போ வரையும் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும். சரி, முதல்ல சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மதியம் 1:48 ஆரம்பிச்சிடுச்சு. அது செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 3:38 வரைக்கும் இருக்குது. விநாயகரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் வாங்கிட்டு வர வச்சுருப்பாங்க. இல்லை நாங்கள் சனிக்கிழமை தான் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை ஒரு 7:35 மணிலேருந்து 8:45 இந்த நேரத்தை பயன்படுத்தி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. 9:10 ராகு காலம் முடிஞ்சிட்டோம். ஒருவேளை 7:35 8:45 வரைக்கும் நீங்கள் வாங்க முடியலையா, காலை 10:35 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் விநாயகர் சிலையை வாங்கலாம். வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது, அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. 3:38 சதுர்த்தி திதியும் முடிஞ்சிடும். அதனால் 10:35 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா விதமான வழிபாட்டையும் நிறைவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் சதுர்த்தி திதி இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் மதியம் 1 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுட்டு அப்போவே போக முடிஞ்சால் கூட போயிட்டு வரலாம். மதியம் நேரத்தில் போக முடியாதவங்க, வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு போக முடியாதவங்க மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கூட போய் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விநாயகர் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் ஒரே ஒரு பில் அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பெருசாக வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு அருகம்புல் கையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லை எருக்கம்பூ மாலை உங்கள் கையால் செஞ்சோ இல்லை கடையில் வாங்கிட்டோ போயிட்டு கோவிலில் இருக்கக்கூடியவங்க கொடுத்தீங்கன்னா அதை அவங்க விநாயகருக்கு சாத்துவாங்க. அதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு தான். முடிஞ்சால் கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு விநாயகருக்கு ஒரே ஒரு சிதறு தேங்காய். உங்களுக்குன்னு சில வேண்டுதல் இருக்கும். நடக்காத காரியங்கள், இந்த காரியம் நடந்தால் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், இல்லை நாளைக்கு நான் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரே ஒரு சிதறு தேங்காய் விநாயகருக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எப்பவும் போல் விநாயகர் சதுர்த்தி முறையாக நீங்கள் பண்ணக்கூடியது தான். ஆனால் இது போக நாம் விநாயகருக்கு உரிய அந்த நாளில் விநாயகருக்குரிய வழிபாட்டுகள்லேயே கூடுதலாக சில விஷயங்கள் பண்ணும்போது நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை அதிகப்படுத்திக்க முடியும். இதெல்லாம் செஞ்சால் தான் செல்வ வளம் அதிகமாகுமா, விநாயகரை நாங்கள் வணங்கினா மட்டும் போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். விநாயகரை மனசார நின்ன இடத்துல நினச்சிக்கிட்டு ஆபத்து வரும்போது அப்பனே விநாயகர் பெருமானேன்னு கூப்பிட்டாலே அவர் ஓடி வந்து உதவி செய்வார். இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கணும், உங்கள் வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, எல்லா விதமான செல்வ செழிப்போடும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூடுதலாக சில விஷயங்கள் செய்கிறது கண்டிப்பாக அது வீண் போகாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதாவது ஒரு மஞ்சள் நிற மூட்டை தயார் பண்ண போகிறீங்க. அந்த மஞ்சள் நிற மூட்டையில் நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து மூட்டையாக கட்டி மதியம் ஒரு 1 மணிக்குள்ளே கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை 1 மணிக்குள்ளே கட்ட முடியலையா,
பரவாயில்லை, சதுர்த்தி திதி முடிஞ்சிட்டாலும் பரவாயில்லை, மாலை ஒரு 6 மணி ஒரு 7 மணி அந்த நேரத்துக்குள்ளேயாவது அந்த விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்காவது நிலைவாசலில் இந்த மூட்டையை கட்டி விடுங்க. இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் துணி. இந்த மஞ்சள் நிற துணி அப்படிங்கிறது விநாயகருக்கு மஞ்சள் நிறம்னா ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நிற மலர்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சாலே அது ஒரு மிகப்பெரிய வழிபாடு. அப்படி இருக்கும்போது விநாயகருக்கு உகந்த மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லையா, வெள்ளை நிற துணி இருந்தாலும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அது மஞ்சள் துணியாக மாறிடும். அதுக்கப்புறமா அதை கொஞ்ச நேரம் காய வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் நீங்கள் முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறீங்க. அது என்ன பொருள் அப்படின்னா, விநாயகர் அப்படிங்கிறவர் எல்லா வடிவங்களையும் இருக்கக்கூடியவர். சின்னதாக ஒரு சந்தனத்தை பிடிச்சு வச்சிங்கன்னா அந்த சந்தனத்தில் அமர்ந்துடுவார். அவ்வளவு ஏன், மாட்டு சாணத்தை விநாயகராக பாவிச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலும் அதுலேயும் விநாயகர் அருள்பாலிப்பார். அப்படிப்பட்ட விநாயகர், பல ரூபங்கள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இன்னொரு உருவமும் இருக்குது. அதுதான் நவதானிய பிள்ளையார். பிள்ளையார் பட்டி மாதிரி விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான கோவில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் நவதானிய பிள்ளையார் கிடைக்கும். அங்கே மட்டும் இல்லை, பெரிய பெரிய சிவாலயங்களையும் இருக்கட்டும், ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய கோவில்களையும் இருக்கட்டும், கண்டிப்பாக நவதானிய பிள்ளையார் விற்பாங்க. நவதானியங்கள் அப்படிங்கிறது எல்லா விதமான தானியங்கள், எல்லா விதமான செல்வங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். அந்த நவதானியங்கள் என்னென்ன? கோதுமை, நெல், துவரை, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு. இதுதான் நவதானியங்கள். நவனா 9 வகையான தானியங்கள் ஒன்றா சேர்ந்து அதை விநாயகர் வடிவத்தில் பாவிச்சு அதை வழிபாடு செய்வாங்க. அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த விநாயகரை செய்யக்கூடிய அந்த நவதானியங்களை தான் அந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வச்சு அதை மூட்டையாக கட்ட போகிறீங்க. விநாயகர் சிலை நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா வீட்டில் படைக்கிறதுக்கு, அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடியே அந்த மஞ்சள் நிற துணியை விரித்து வச்சு அதில் ஒரே ஒரு கைப்பிடி, ரொம்ப அதிகமாக கூட அவசியம் இல்லை, நவதானியங்கள் எல்லாம் சேர்ந்து 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். அந்த 1 ஸ்பூன் நவதானியத்தை அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சு மூட்டையாக கட்டிடுங்க. அந்த மூட்டையும் ரொம்ப பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த மூட்டைக்காக தயார் பண்ணக்கூடிய அந்த துணி கூட உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். நவதானியத்தை கொட்டி அதை மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு, முடிஞ்சால் மதியம் 1 மணிக்குள்ளே உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசலில் வெளிப்பக்கமாக, அதாவது நீங்கள் வெளிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நவதானிய மூட்டையை பார்த்துட்டு உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு நவதானியம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால தான் செல்வ செழிப்புக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நவதானிய பிள்ளையாரை வாங்குறாங்க. ஒருவேளை நவதானிய பிள்ளையார் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்லை, நவதானியங்களை மூட்டையாக கட்டி வாசலில் நிலைவாசலில் தொங்க விடுங்க. அதை நீங்கள் அடிக்கடியாக பிரித்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருமே அதை பிரித்து பார்த்து, ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் கெட்டு போயிருந்துச்சுன்னா அதை கால்பட இடத்துல 6 ஏரி குளம் தண்ணீரில் விட்டுட்டு மறுபடியும் அடுத்ததாக வரக்கூடிய ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மறுபடியும் இந்த மூட்டையை தயார் செஞ்சு எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கட்டிடுங்க. இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மூட்டையை கட்டி ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது, செல்வம் தாண்டவம் ஆடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.